இவன் வரலாறும் ஒரு யுகம் பாடும் அப்படிங்கிற இந்த லிரிக்ஸ் கண்டிப்பாக கேஎல் ராகுலுக்கு சூட் ஆகுங்க. என்ன ஒரு இன்னிங்ஸ், உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். இந்த கிரவுண்டில் அவ்வளோ ஈஸியாக 50 அடிக்கிறதே கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அந்த பக்கம் பார்த்தோம்னா ஜெரார்ட் காட்ஜி அண்ட் ரபாடா பயங்கரமான பவுலிங் யூனிட்டோட வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்தியன் டீம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் ரிஷப் பண்ட் இல்லாமல். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் T20 பவர் ஹிட்டர்னா கூட டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு அவருக்குன்னு சொல்லி தனி செட்டாக ஃபேன்ஸ் வச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு பல டெஸ்ட் வந்துட்டு வின் பண்ணி கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2023 அவரை மிஸ் பண்றோம். மிடில் ஆர்டர்ல யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேஎல் ராகுல எங்க இறக்கி விட்டாலும் மனசு ஆடுறாரு. ஒன் டே ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங், ஒன் டவுன், மிடில் ஆர்டர்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே செஞ்சுரி வச்சிருக்காரு. அதே மாதிரி T20 பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. எங்க இறக்கி விட்டாலும் ஆடுவாரு. டெஸ்ட் ஃபார்மேட்லயும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாவும் நல்லா பண்றாரு, ஓப்பனராகவும் நல்லா பண்றாரு அப்படிங்கிற பெயர் வாங்கின ஒரே கிரிக்கெட்டர். 50 அடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது பொறுமையா தட்டி தட்டி ஆடி ஸோ இன்னைக்கு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 133 பால்ல கிட்டத்தட்ட ஓடிஐ மாதிரி அடிச்சிருக்காரு.